நம்ம இப்போ பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் சம் நம்பர் 10. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்டால் இந்த டிஐ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின். இப்போ வர ரீசெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சரில் வரப்போகிற எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஐ தான் உங்கள் எக்ஸாம்ஸில் ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. ரைட்? சரி, ஒரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் சார்ட், ஒரே ஒரு டேபிள் சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ABCDEFன்ற 6 காலேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணதுக்கப்புறமா 3வது காலம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பியர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்பியர் ஆகிருக்காங்கல்ல, அதில் பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சார்ட்டில் கொடுத்துருக்கிறது. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலாக ஒரு காலேஜில் எத்தனை பேர் அப்பியர் ஆகிறாங்க எக்ஸாமுக்கு, அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க, அப்பியர்ட் ஆனவங்கள கேர்ள்ஸ் பாய்ஸோட ரேஷியோ எவ்வளோ, லாஸ்ட் காலம் எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஷினும் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, what is the total number of girls failed in college A and college E together? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ கேர்ள்ஸ் ஃபெயிலாக போயிருக்காங்க காலேஜ் ஏலையும் காலேஜ் இலையும் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே கேர்ள்ஸ் பாஸ் தான். ஆனால் அவங்க கேட்குற கொஷினை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேர்ள்ஸ் ஃபெயிலாக போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போது இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பட் ஷார்ட்கட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன்னா இதை விட கஷ்டமாக ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களால் போட முடியாது. ஸோ நார்மலாக எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு அந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் நார்மல் மெத்தட்லேயே போடலாம். பட் ஸ்பீடாக போடுறதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? ஓகே, ஃபஸ்ட்டு காலேஜ் ஏ. நல்லா கவனிங்க. காலேஜ் ஏல எவ்வளோ பேர் போயிருக்காங்க? 7210. 7210ங்கிறது எக்ஸாமுக்கு போனவங்க. இந்த எக்ஸாமுக்கு போனவங்களில் நம்மளுக்கு தேவை கேர்ள்ஸ் ஃபெயிலாக போனவங்க தான். இப்போது இவ்வளோ பேர் எக்ஸாம் போயிருக்காங்க, அதில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு முதல் பாருங்கள். கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோவில் கேர்ள்ஸ் இருக்கிறது 2. ஸோ அதில் டோட்டல் பார்ட் 5. இதில் இருக்கா டவுட் இருக்கா? 7210ங்கிறது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 2/5. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 1 5 5 4 4 2. ஸோ 1442 × 2. இதை பண்ணிங்கன்னா 2884. ஸோ 2884ங்கிறது டோட்டல் கேர்ள்ஸ் அப்பியர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு போயிருக்காங்க, அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இது டோட்டல் கேர்ள்ஸ் அப்பியர். லாஸ்ட் காலமில் காலேஜ் ஏல எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1268. 1268 கேர்ள்ஸ் வந்து பாஸ்டு கேர்ள்ஸ். இது எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து எக்ஸாமுக்கு போயிருக்காங்க, இது எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க. நம்மளுக்கு தேவை கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் ஃபெயிலாக போயிருக்காங்க. அப்போது என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும்? எவ்வளோ கேர்ள்ஸ் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு. சொல்கிறது புரியுதுங்களா? மொத்தம் எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு போனாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க. அப்போ மைனஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ பேர் ஃபெயிலாக போனாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 2884ல் 1268 மைனஸ் பண்ணோன்னா 1616. ஸோ 1616ங்கிறது டோட்டல் கேர்ள்ஸ் ஃபெயிலாக போனது காலேஜ் ஏல. அதே மாதிரி காலேஜ் இக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ காலேஜ் இ, காலேஜ் இல எவ்வளோ பேர் இருக்காங்க? 7200. அந்த 7200ல் கேர்ள்ஸும் பாய்ஸும் 11:7 ரேஷியோ. நம்மளுக்கு தேவை கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்காங்கன்னா 7. டோட்டல் எவ்வளோவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 400. ஸோ 2800ங்கிறது என்னது? டோட்டல் கேர்ள்ஸ். எவ்வளோ பேர் கேர்ள்ஸ் போயிருக்காங்க எக்ஸாமுக்கு? 2800. காலேஜ் இல கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1224. 1224. இவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு போயிட்டு இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவை எவ்வளோ கேர்ள்ஸ் ஃபெயிலாக இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1576. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 1576ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டு இன் காலேஜ் இ. பட் இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளோட என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டு. 2 காலேஜுக்கும் டோட்டலாக என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஏ காலேஜுக்கு என்னென்னு தெரியும், இந்த காலேஜுக்கு என்னென்னு தெரியும், இ காலேஜுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 6 12 ரிமைண்டர் 1, 7 8 ரிமைண்டர் 1 போடும்போது 9, 5 6 11 ரிமைண்டர் 1 1 2 3.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர் 3192. ஸோ 3192 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபெயிலாக போயிருக்காங்க. எந்த காலேஜ்லன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் ஏலையும் காலேஜ் ஈலையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கான்செப்ட் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த கொஷினை சால்வ் பண்ணவே முடியாது. அடுத்த கொஷின் பாய்ஸ் ஃபெயில்டு, அது ரொம்ப ரொம்ப கான்செப்ட் முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு இன் காலேஜ் பி? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காலேஜ் பியில் எவ்வளோ பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை கேட்டால் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சாதாரணமாக முக்கியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சால் தான் ஒரு 10% டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினில் உங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா பாய்ஸ் ஃபெயில் ஆனவங்க காலேஜ் பியில் எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பொறுமையாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட், ஃபஸ்ட்டு காலேஜ் பியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4800. 4800ங்கிறது டோட்டலாக காலேஜ் பியில் இருக்கிற அப்பியர்டானவங்க, எக்ஸாமுக்கு போனவங்க. நம்மளுக்கு தேவை பாய்ஸ் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4800ல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4800ல் 66% பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 66 டிவைடட் பை 100 இன்ட்டு 4800. 0 கேன்சல் பண்ணலாம், 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 66 இன்ட்டு 48 வந்து 3168. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3168ங்கிறது டோட்டலாக காலேஜ் பியில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த 3168ல் பாய்ஸும் கேர்ள்ஸும் பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க. 2 பேருமே பாஸ் பண்ணவங்க தான் 3168 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இப்போது 4800ல் எவ்வளோ பாய்ஸ் வந்து எக்ஸாம் எழுத போனாங்கன்னு பாருங்கள். 4800ல் பாய்ஸும் கேர்ள்ஸும் ரேஷியோ 9:7. நம்மளுக்கு தேவை பாய்ஸ் தான். ஸோ 9 டிவைடட் பை 16. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு 300 இன்ட்டு 9ங்கிறது 2700. ஃப்ரெண்ட்ஸ் 2700ங்கிறது டோட்டல் பாய்ஸ் வந்து அப்பியர்டு. கரெக்டாக எக்ஸாமுக்கு போன டோட்டல் பாய்ஸ் 2700. அந்த காலேஜ் பியில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3168. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கேர்ள்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்க. நம்மளுக்கு தேவை பாய்ஸ் ஃபெயிலாக போனவங்க. நல்லா கவனிங்க, இந்த காலேஜ் பியில் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1146. இது கேர்ள்ஸ் பாஸ் பண்ணது. ஓகே, இப்போ தான் மெத்தடே அப்ளை பண்ண போகிறோம். இது பாய்ஸும் கேர்ள்ஸும் பாஸ் பண்ணது, இது கேர்ள்ஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறது, இது வந்து டோட்டல் பாய்ஸ் அப்பியர்ட் ஆனது. இதையும் சப்ராக்ட் பண்ணேன்னு வைங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பாய்ஸும் கேர்ள்ஸும் பாஸ் பண்ணதுலேருந்து கேர்ள்ஸ் பாஸ் பண்ணதை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 8 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 6 4 2, அடுத்தது 1 1 0. ஸோ 3 1ங்கிறது 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2022 அப்படிங்கிறது டோட்டலாக எவ்வளோ பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. டோட்டலாக பாய்ஸ் பண்ணது 2022. டோட்டலாக எக்ஸாம் எழுத போனது 2700. 2700ல் 2022 பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தேவை எவ்வளோ பாய்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ பாய்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாய்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 678. ஸோ 678ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில் ஆனவங்க காலேஜ் பியில். கான்செப்ட் புரியுதா? என்னென்ன பண்ணேன்னு புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு 4800. அந்த 4800ல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 3168. அந்த பாஸ் பண்ணவங்களில் கேர்ள்ஸும் இருப்பாங்க, பாய்ஸும் இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது, இந்த 4800ல் எவ்வளோ பசங்க இருக்காங்கன்னு பார்த்தேன். 9 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 16. டோட்டலாக பாய்ஸ் மட்டும் எக்ஸாம் எழுத போனது 2700. லாஸ்ட் காலமில் அவங்களே கேர்ள்ஸ் பாஸ் ஆனது கொடுத்துருக்காங்க 1146. இப்போது இதில் பாய்ஸும் கேர்ள்ஸும் பாஸ் பண்ணது, இது கேர்ள்ஸ் பாஸ் பண்ணது, இதையும் சப்ராக்ட் பண்ணதுன்னா கேர்ள்ஸை மட்டும் ஒதுக்கிட்டோன்னா பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2022. எக்ஸாம் எழுத போனது 2700, பாய்ஸ் பாஸ் பண்ணது 2022. அப்போது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாய்ஸ் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலாக எவ்வளோ பாய்ஸ் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 678. Question number 3. Find the total number of boys failed in college A, college C and college E.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பாய்ஸ் வந்து ஃபெயிலாக போயிருக்காங்க 3 காலேஜில் கேட்குறாங்க, அதாவது காலேஜ் ஏ, காலேஜ் சி, காலேஜ் இ. இப்போ போன கொஷனில் பார்த்தது அதே பாய்ஸ் ஃபெயில் தான், பட் பொறுமையாக பார்த்தோம் எப்படி சால்வ் பண்ணணும். பட் இங்கே அதே மாதிரி போட முடியாது, ஏன்னா அவங்க கேட்குறது 3 காலேஜ் கேட்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாய்ஸ் ஃபெயில் ஆனவங்க கண்டுபிடிக்கணும், கரெக்டு தானே? அதுக்கு என்ன பண்ணலான்னா மொதல் டோட்டலாக எவ்வளோ பாய்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க மைனஸ் டோட்டலாக எவ்வளோ பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக எக்ஸாமுக்கு எழுத போனவங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டேன்னா எவ்வளோ பாய்ஸ் ஃபெயிலாக போனாங்கன்னு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு எவ்வளோ பாய்ஸ் வந்து எக்ஸாமை எழுதுறதுக்கு போயிருக்காங்க, அப்பியர்ட் போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாலாம் கண்டுபிடிக்கக்கூடாது, ஸ்பீடாக கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலேஜ் ஏ வந்து 7210, அதில் எவ்வளோ பாய்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ டோட்டல் பார்ட் 5 ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் சி. ஸோ காலேஜ் சி வந்து 5670. ஸோ 5670ல் எவ்வளோ பாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ டோட்டல் பார்ட் வந்து 9. அடுத்தது காலேஜ் இ. ஸோ காலேஜ் இயில் வந்து 7200. அந்த 7200ல் பாய்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்காங்கன்னா 11, டோட்டல் ரேஷியோ 18. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1442 கிடைக்கும். ஸோ 3 2s are 6. ஸோ 4 3s are 12, ரிமைண்டர் 1. 4 3s are 12, 1 13, ரிமைண்டர் 1. ஸோ 4326ங்கிறது டோட்டல் பாய்ஸ் காலேஜ் ஏல அப்பியர் ஆனவங்க. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 630. ஸோ 630 கிடைக்கும், ஏன்னா 27, 9 3s are 27, 30. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 5 3s are 15, ரிமைண்டர் 1. 6 5s are 30, 30 plus 1 will be 31. 3150ங்கிறது டோட்டலாக பாய்ஸ் எக்ஸாமுக்கு போனது காலேஜ் சியில். அடுத்தது 18 4 டைம்ஸ் அடிச்சிடலாம். ஸோ 400 into 11ங்கிறது 4400. ஓகே, அவ்வளோதான், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. 3 காலேஜ்லேயும் எவ்வளோ பாய்ஸ் வந்து எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, அப்பியர்ட் போயிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0, ஸோ லாஸ்ட்டில் 6. செகண்ட் 0 5 7, ஸோ இது 7. நெக்ஸ்ட் பார்ட் 4 5, இது வந்து 8. ஓகே, நெக்ஸ்ட் திங் 4 7 7 + 4ங்கிறது 11. ஸோ 11876ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர்ட் ஆனது 3 காலேஜில், காலேஜ் ஏ, காலேஜ் சி, காலேஜ் இ. ஃபஸ்ட்டு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அந்த 3 காலேஜ்லேயும் பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். போன சம்மில் பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான், பட் ஒரே ஸ்டெப்பில் எழுத போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 7210ல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60/100. அதில் எதை மைனஸ் பண்ணணும், எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1268. ஸோ 1268 மைனஸ் பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? மொத்தமாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து. அதில் கேர்ள்ஸ் பாஸ் பண்ணவங்கள மைனஸ் பண்ணால் எவ்வளோ பாய்ஸ் மட்டும் பாஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் டேர்ம். அடுத்தது காலேஜ் சி 575670. ஸோ 5670ல் எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 70% பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 70% பாஸ் பண்ணவங்களில் எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1432. ஓகே, அடுத்தது தேர்ட் டேர்ம் வந்து காலேஜ் இ. ஸோ காலேஜ் இங்கிறது 7200. ஸோ 7200ல் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 57/100. ஸோ அதில் எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1224. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுற ஆன்சர் கிடச்சிடும், ஒன்றும் கிடையாது. 0 0லாம் கேன்சல் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். 0 0, அதே மாதிரி 2 0. ஸோ இங்கே இருக்க 2 0வும் இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 into 1ங்கிறது 6. அடுத்தது 6 into 2ங்கிறது 12, ரிமைண்டர் 1. 6 7s are 42, 42 plus 1ங்கிறது 43. ஸோ 4326 minus 1268. ஓகே, செகண்ட் டேர்ம். ஸோ இதை மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். 4 7 7s are 49, ரிமைண்டர் 4. ஸோ 7 6 are 42, 42 plus 4 46, ரிமைண்டர் will be 4. 7 5s are 35, 35 plus 4 will be 39. ஸோ 3969 minus 1432. ஓகே, அடுத்தது வந்து 72 into 57. ஸோ 72 into 57ங்கிறது 4104. ஸோ 4104 minus 1224. ஓகே, அடுத்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 6 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ இங்கே வந்து 1 11 5. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே 1 220. ஸோ 43. ஸோ 3058ங்கிறது ஃபஸ்ட் நம்பர். ஸோ 927 633 945 312. ஸோ 2537 செகண்ட் நம்பர். ஸோ தேர்ட் நம்பர் 0. ஸோ 8 0832. ஸோ 2880.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எவ்வளோ பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க 3 காலேஜில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆட் பண்ணுங்கள், இது எவ்வளோ வருது ஈக்குவல் டு ஸோ 0 7 8 ரிமைண்டர் 15 ரைட். ஸோ ஓகே ரிமைண்டர் வில் பி 1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 + 3ங்கிறது 11. ஸோ 11 + 5ங்கிறது 16 16 + 1ங்கிறது 17. ஸோ ரிமைண்டர் வில் பி 1. ஸோ 8 5 8 5ங்கிறது 13 13 + 1ங்கிறது 14 ரிமைண்டர் வில் பி 1. ஸோ 2 4 5 8. ஸோ 8475ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பாஸ் பண்ணவங்க. இது மொத்தமாக எக்ஸாம் எழுத போனவங்க, இது பாஸ் பண்ணவங்க. நம்மளுக்கு தேவை எவ்வளோ பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபெயிலாக போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதை 11,176ம் 8,475 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3401. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 3401 சொல்லலாம். ஸோ 3401ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயிலாக போனது 3 காலேஜில். என்னென்ன காலேஜில்? காலேஜ் A, காலேஜ் C, காலேஜ் E. ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய சம் போடணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்களாக ஒரு 2 காலேஜ் எடுத்து பாய்ஸ் ஃபெயில் ஆனதை கண்டுபிடிச்சி பாருங்கள். அப்படி கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக உங்களால் எல்லா சம்முமே ஸ்பீடாக போட முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 3 கொஷின் பார்த்துருக்கோம். அதாவது 3 முக்கியமான கொஷின் இந்த டிஏயை பேஸ் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் என்னோடய யூடியூப் சேனல் போங்க, பாக்கி இருக்கிற எல்லா டிஏ வீடியோஸும் பாருங்கள். மறந்துடாமல் இந்த கொஷினோட பாக்கி இருக்கிற 4th கொஷினும் 5th கொஷினும் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். பை.